சிறப்பு நேர்காணலில் இன்று நாம் சந்திக்க இருப்பது தமிழக வெற்றி கழக பொருளாளர் திருமிகு வெங்கட்ரமணன் அவர்கள் தான். சார் வணக்கம். வணக்கம். யார் இந்த டிராவல் ஆவாயா? பாக்குறதுக்கு பொம்பளை புரோக்கர் மாதிரி இருக்கா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. நீங்க சாரோட ஆடிட்டர். ஆடிட்டர்ல அவரோட கூடயே டிராவல் பண்ற ஒரு அலுவலக உதவியாளர் சொல்லலாம். இவன் அல்லகைப்பா, அல்லகைனா எடுப்பு சோறு மிச்ச மீதி போட்டா தின்னுட்டு எதுக்கு எடுத்தாலும் ஆமா போடுறவன். எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு. ஆமனே. இங்க பாரு, நமக்காக அம்பட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. நான் அவர் கூட ஒரு 25-30 இயர்ஸா டிராவல் பண்ணேன். எப்படினே? என்னப்பா? எப்படினே? என்னையா? எப்படி இப்படி கக்கூஸ் மாதிரி ரூம் தைக்கிறீங்க? நீங்க 2000ல பார்த்த விஜய் சார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? யூசுவலாவே அவருக்குள்ள எண்ணம் உண்டு, மக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நீங்க 25 இயர்ஸ் சொன்னீங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். புசி ஆனந்த் அவர்கள்லாம் எப்போ அவனை பத்தி பேசாத, அவர் சீப் ஃபெலோ. விஜய் அவர்கள் பேசுற விஷயங்களை யோசிக்கும் போது ஒரு மென்மையா பேசுவாரு, ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் அப்படின்ற. ஒரு விக்ரவாண்டி மாநாட்டுக்கு வராரு, திடீர்னு ஒரு வேற மாதிரி ஒரு டோன்ல எடுத்துட்டு வராரு. அது எனர்ஜி. நம்ம எப்படி டெய்லி கோயிலுக்கு போய் பாக்குறதுக்கும் திருவிழா காலங்கள்ல கோயிலுக்கு போறதுக்கும் வேற எனர்ஜி இருக்குமோ அது எனர்ஜி. மிஸ்டர் ஆரோக்கியசாமி, இது பார் கவுன்சில பேசுற விஷயம் கிடையாது, பார்ல குஷ்டு பேசுற விஷயம். திமுகவை அரசியல் எதிரி, கொள்கை எதிரி பாஜகன்னு அறிவிச்சிட்டு வந்தாங்க. நான் கட்சி தொடங்குற அன்னைக்கு விக்கிரவாண்டியில நான் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது, தினமும் சொல்லணும். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணா. இல்ல, என்னோட 20 நாள் தான் தேர்தலுக்கு இருக்கு அப்படிங்கும் போது இப்பயும் கூட அவர் தினந்தோறும் மக்களோட இறங்கி பயணிக்கிறது, மக்களுக்காக களத்துக்கு வருதுங்கிறத பண்ண மாட்டாரு. 9க்கு பிறந்தவனே மாதிரி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்க. வாடா ஓடி வெல்ல வாடா. ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை வராரு, 2-3 நிமிஷம் பேசிட்டு போயிடுறாரு. சும்மா இருக்கனே, உலகத்தை உங்களுக்கு வேர்க்கும். அதான் ஆகாதே. ஆமாப்பா, எனக்கு வேர்வை ஒத்துக்கிறாரா? அந்த விஷயத்துல அவருக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? என்ன யோசிக்கிறாரு? ஏன் அவரு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இறங்க மாட்டாரு? அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட திக்கிட்டீங்களடா. ஒரு மக்கள் பிரச்சனைக்கு அவர் வரணும்ல. அதுவே நாங்களா இருக்கமே. ஒரு ஆளு அவனுக்கு எடுப்பு நீ ஃபர்ஸ்ட் அவனை ரொம்ப சொல்றா. நீ என்னதான் வெங்கட்ரமணனும் விஜயும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னாலும் விஜய்ங்கிற ஃபேக்டர் வேறங்கிறது உங்களுக்கும் தெரியும். குடும்பமா எல்லாம் கேடி பசங்க தானே. எங்க தலைவர் பேசும்போது பல தடவை சொல்லியிருக்காரு, உங்கள ஒருத்தனா நான் இருக்கேன், உங்களோட நான் இருக்கேன். ஒரு வீட்டிலும் விஜய், ஒரு இதயத்திலும் விஜய். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருந்தான்னு வச்சுங்களேன், வெள்ளங்கும். எல்லாத்தையுமே திமுகவை நோக்கி படுபயங்கரமா கேள்வி கேட்கறீங்க. ஆனா பாஜகங்கிற பேரை தாவேகா எப்பவுமே சொல்ல மாட்டேங்குது, குறிப்பா விஜய் அவர்கள் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்ப மக்கள் கொள்கை எதிரியா பேசினவங்க பேரே வெளியே சொல்ல மாட்டாங்களாங்கிற கேள்விகள்லாம் எழுப்புவாங்க. கரெக்ட், கண்டிப்பா கேட்பாங்க. பதில சொல்றா. முதல்ல அரசியல் எதிரி தான் நம்ம கூட இருக்க பேட்டர்ன். ஸ்கூல்ல தான் மேட்ச் வச்சிருப்போம், ஸ்கூலுக்கு ஒரு டீமுக்கு தான் மேட்சிங். 5 கிளாஸ் இருக்கு, 5 கிளாஸ் தான் ஃபைட்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் அரசியல் எதிரி, கொள்கை எதிரியா பாத்து அப்படி தானே. ஸ்கூல் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். ஏண்டா தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. ஃபோக்கஸ்ஃபுல்லா ஸ்டாலின் டிஎம்கே இந்த எலெக்ஷன் அவங்களை எதிர்க்க வேண்டிய எலெக்ஷன் தானே. அப்ப அந்த ஃபோக்கஸ் அங்க நீங்க தாங்க எதுக்குறீங்க, அவங்க உங்களை பத்தி பேசவே இல்லைங்க. மூத்துல சந்தக்குள்ள எதையாவது பேசுற சின்ன பசங்க கிட்ட போய் சரி சமமா. அதுவே பயத்தோட வெளிப்பாடு. பயமா? உன்னை பார்த்து பயப்படுறதுக்கு நீ என்ன பெரிய பின்லேனா? உடனே புறம்போக்கு. இன்னைக்கு உங்க வேட்பாளர் லிஸ்ட பார்க்கும்போது வெறி வருது சார். எல்லாரும் நிக்க வச்சு சும்மா சுட்டு தள்ளணும் சார். தீய சக்தி திமுக, நாங்க தூய சக்தின்னாங்க. அவங்க கட்சியில் இருக்கிறத பார்த்தாலே, அவங்க வேட்பாளர் பட்டியலை பார்க்கும் பொழுது கிரிமினல் குற்ற வழக்குகள் இருக்கிறவங்க, அல்லது வேற ஏதோ சில தவறான இடத்துல இருக்கவங்க, ஜோசியம் சொல்றவங்க. நல்லா குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? இப்போ உங்களுடைய தலைவர் கடைசியா வேட்பாளர் அறிமுகத்துல பேசும்போதும் சாமானியர்களுக்கும் இன்னொரு பக்கம் ஜாம்பவான்களா இருக்கக்கூடியவங்க பல செல்வந்தர்களுக்குமான போட்டிங்கிற மாதிரி சித்தரிக்கிறாரு. ஆனா உங்க கட்சியிலேயே பல பேர் அப்படித்தானே இருக்கு. ஒன்று ரெண்டு சொல்லுங்க, எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆள ஒரிஜினல் ரொம்ப கஷ்டத்துல இருக்காரோ. வாங்க ஏழைகளா. அண்ணே, இந்த வார்த்தையை கேட்கறது காதுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? விஜய் அவர்கள் தன்னுடைய டிரைவர் பையனுக்கு சீட் கொடுத்திருக்காரு. அவர் தான் அவருடைய சொத்து பினாமின்னு சொல்லி அவர் தான் கொடுத்திருக்காரு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? பெண்களை பாதுகாப்பது தான் எங்களுடைய நோக்கம்னு சொல்லி தேர்தல் அறிக்கையிலையும் பொதுவெளியிலையும் தொடர்ந்து தாவேகா தலைவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, ஒரு பெண்ணை கேவலமா கொச்சையா அவ்வளவு அருவருக்கத்தக்க வார்த்தைகள்ல பேசக்கூடிய ஒருத்தர் ஒரு வேட்பாளராக இருக்காரு. அண்ணா, இப்படி பெண்களை பாதுகாக்கிறதுனால தான் அவருக்கு சீட்டு கொடுத்தேன். தாவேகா தலைவர் சொல்றாரு, ஒரு எம்எல்ஏன்னா எப்படி இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு அதை எடுத்து கட் பண்ணி காப்பாளர்கள். காப்பாளர்கள். இந்த காப்பாளர்கள் இதுக்கு முன்னாடி என்ன காத்தாங்கன்ற கேள்வி இருக்குல்ல. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் தெரிமணத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்துறது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம். அப்புறம் நீங்க தான் சொன்னீங்க பெண்ணுக்கு முக்கியத்துவம்னு சொல்லிட்டு. அது வேற வாயி.
இது நாரவாய். ஒரு ஆண் இடையாளர், பெண் இடையாளர், பெண் இடையாளர், ஆண் எஸ்பி, பெண் எஸ்பி. பெண் எஸ்பிலாம் சொன்னீங்க, பெண் வேட்பாளரா சரிக்கு சரி கொடுக்கலையே. நீ இன்னொரு விஷயம் கேளு, நான் விட்டதெல்லாம் ரீல். எலக்டரல் பாலிடிக்ஸ்ல ஜெயிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படுதுல்ல. அப்படி நாம் தமிழர் சொல்லலையே, நாம் தமிழர் வெல்லலையே. சபாஷ், சரியான போட்டி. அப்படி பல பேருமே அங்கேயும் சொத்து பட்டியல்ல அதிகமாக சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க தான் ஒரு பணக்காரங்க தானே. சாமானியர்களா விஜய் அவர்களை தொடர்ந்து ஃபாலோ பண்றக்கூடிய ரசிகன் மன்றத்துல வேலை பார்த்தவங்களுக்கா சீட்டு கொடுத்திருக்காங்க. அப்போ பணத்துக்காக எல்லா ஆச்சாரங்களையும் காத்தல வரக்க விட்டுடுவாய் இல்லையா? நீ 1 2 சொன்னீங்க, நான் 100 200 சொல்லுவேன். புதுல 4 கிடைக்கும். மொத்தம் 234 தொகுதி தான். 34 தொகுதிகள் நீங்க சொல்ற மாதிரி இருக்கும். மத்த கட்சியில சீட்டு கிடைக்காதவங்க வந்தோடனே தாவேகால சீட்டு கிடைச்சிருது. நேத்து காலையில விலகின நாராயணனுக்கு இன்னைக்கு தாவிக்கால சீட்டு. சூப்பர் கட்சியில கொடா விஜய் செய்யாத தூசி மோக அதிமுக சீட்டு கொடுக்கப்படல. நேத்து காலையில அதிமுக இருந்து விலகி இன்னைக்கு சீட்டு. அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக நீங்க சீட்டு கொடுக்குறீங்கிற ஆதாயத்துக்காக மட்டும்தான் உங்க கட்சிக்கு வரான். அப்ப ஆதாயத்துக்காக அவன் எதையும் செய்ய மாட்டானா? கொடா விஜய் ஒரு கட்சி 26 பார்ட்டியோட கூட்டணி, இந்த பக்கம் மத்தியில் ஆள்ற கட்சியோட கூட்டணி. நீங்க வெற்றி பெற முடியும் நினைக்கிறீங்களா? வாழ்க்கைக்கு நம்பிக்கை தான் லைஃப். நாங்க கூட்டணி விரும்பி கட்சி ஆரம்பிக்கவில்லை. நாங்க கூட்டணி விரும்பி கட்சி ஆரம்பிக்கவில்லை. நம்ம செயல்பாட்டை நம்பி நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்ஸா இருக்கும்னு எதிர்பார்த்து பண்ண ஒரு விஷயம். ஆனா எதுவுமே இல்ல. எங்களோட ஒரே தன்மை தான் ஒரு லெட்டர் ஆச்சு, பெண்களுக்கு உண்டான ஆட்சி. இந்த மாதிரி எண்ணங்களோட கொள்கையோட இருக்கிற மக்கள் நம்ம கூட வந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட எங்களோட பயணம் தொடரும். மொத்த சனினா வந்து இந்தியாவில் இறங்கிச்சு. ஆதவர்ஜன் அவர்கள் வெளிப்படையாவே சொன்னாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கலாம், இல்ல வந்து தேமுதிகவா இருக்கலாம், இவங்க எல்லாம் உங்க பக்கம் வருவாங்க, அதற்கான முயற்சிகள்லாம் நீங்க எடுத்தும் எதுவுமே நடக்காம எல்லாருமே திமுக பக்கம் இருக்காங்கன்னா, ஒரு கோமாளி பின்னாடி போறதை விட ஒரு ப்ரொஃபஷனல் கூட டிராவல் பண்றது நமக்கு எல்லாம் சேஃப். எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும், எலெக்ஷனுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம் இருக்கும். எலெக்ஷன் சீசன் வந்த உடனே அவங்க மோட்டோ வேலை என்ன, எனக்கு 2 சீட் கிடைக்குமா, 4 சீட் கிடைக்குமா, 10 கிடைக்குமா, சீட்டு கிடைக்கும் தாண்டி வெற்றி பெறவங்க கூட நிக்கணும்னு நினைப்பாங்க. விஜய் அவர்கள் 2 தொகுதிகள்ல நிக்கிறாரு. ஏன்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? ஆற்றாமையின் வெளிப்பாடு. சொல்ல போனாக்கா இதுக்கு பேர் அச்சம்னு சொல்லுவாங்க, பயம். தைரியம் இருந்தா ஒரு தொகுதியில நிக்க வேண்டியதானே சீமான் அவர்கள் கேக்குறாங்க. சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசுறீங்க. இது கிழக்கும் பெரம்பலூரும் சூஸ் பண்ணது காரணம் மக்கள் அன்பு ஆதரவு அதிகமா இருக்கிறதுனால அவங்க முழுக்க அவங்களுக்கு இருக்கு, தலைவருக்கு அதிகமா இருக்கு இல்லையா? அவன் நம்மள கலாய்க்கிறான்டா கூட தெரியல, நீங்களே என்ன கலாய்க்கிறீங்க. அவரு எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நடிகர். முதல்ல ஒரு சின்ன விஷயம் மாற்றிக்கணும். நடிகர் நேற்று கட்சி ஆரம்பிக்க ஒரு தலைவர் தான் அவர். எங்களுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல. எப்ப தலைவரான, எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்ட நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவராகிறீங்க. நிச்சயமா அதை புரிஞ்சுக்க முடியுது. இன்னும் ஜனநாயகன் படம் வரல, அது நடிகர், அதை பார்க்க நாங்களும் வெயிட் பண்ணிருக்கோம். அதனால அது சில காரணங்களுக்காக வெயிட்டிங் இருக்கு, அது வரும்போது பார்ப்போம். என்ன காரணம்னு சொல்ல மாட்டீங்க? அதெல்லாம் ரகசியம், சொல்றதுக்கு இல்ல. பிஜேபின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கும். அது அப்படி சொல்ல முடியாதுல்ல, நீங்க கேட்கற மாதிரி சொல்ல முடியாதுல்ல. பயப்படலாம் செய்யணும், லேசுவாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லட்டும், சொன்னா விட்டுருவான். மற்ற கட்சிகள்ல வேணா வேட்பாளர்கள் வந்து சாதி பேஸ்டா இருப்பாங்க. நம்ம தமிழ் வெற்றி கழகத்தை பொறுத்து அந்த மாதிரி சாதிகள் கிடையாது. ஜெகநாத் மிஸ்ரா, நான் ஜாதிக்காரன், நான் ஜாதி வெறியன். இப்படிதான் ஜாதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும். சூப்பர்ண்ணே. தனித்துவ வேட்பாளர்களை சாதி மதம் பார்த்து நிப்பாட்டல. எஸ், சந்தேகமே இல்ல. எஸ்சி நாங்க ஏத்துக்க மாட்டோம், பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம். அந்த ஒண்ணு இல்ல, அந்த லிஸ்ட் அவர் எழுதிக்கிறாரு, அது எதுவும் பார்க்க சொல்லுங்க. எல்லாமே பிசி எம்பிசி. தமிழக வெற்றி கழகத்தில் சாதி பார்த்து தங்களை புறக்கணிப்பதாக ஆதங்கத்தை கொட்டியவருக்கு அடுத்த நொடியே பதவி வழங்கினாலும் கூட இதே மாதிரி பல ஆதங்க குரல்கள் வெளியவே தெரியாமலேயே இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? தாவேகா சென்னையை ஃபோக்கஸ் பண்ணி முக்கியமான தாவேகாவின் நிர்வாகிகளை இறக்குனதுக்கான காரணம் என்ன? அது வெயிலுக்கு வெளியே போக முடியாதுன்றதுனால கூட இருந்திருக்கலாம். நமக்கு வெயில் ஒத்துக்காது, நான் உள்ளே இருக்கேன். விஜய் நாங்கெல்லாம் சென்னையில் தான் இருக்கோம். இங்க சென்னையில் இருக்கிறனால இங்கேயே மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கிறதுனால எல்லாரும் இங்க சூஸ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றான். விஜய் அவர்களோட 25 வருஷத்துக்கு மேல இருந்தாருங்கிறத தாண்டி மக்களுக்காக வெங்கட்ரமணன் அவர்கள் என்ன செஞ்சாரு? ஒண்ணும் பண்ணல. மக்கள் சர்வீஸ் பண்ணிருக்கோம். கணக்கு பார்த்திருக்க முடியாது, லிஸ்ட் எடுத்திருக்க முடியாது, இப்படி களத்தில் இருந்திருக்கும். உனக்கு அதப்பா புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாத்தா மாட்டுவேன். ஆதவர்ஜன் அதான் சார் பேசுறாரு. தைரியம் இருந்தாலும் சொடக்கு போட்டு சொல்றாரு. உதயநிதி அவர்கள் முடிஞ்சா வில்லிவாக்கம் தொகுதியில வந்து நில்லுங்கிறாரு.
எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டியா இல்லை சார், அவரையே சார் வில்லிவாக்கத்துக்கு கூப்பிட்டுருக்கணும். இவர் நேரம் போய் சேப்பாக்கத்துக்கு போயிருக்க வேண்டியது சார். ஏன் செருப்படி வாங்கவா? விஜய் குளத்தூர்ல போட வேண்டியது சார். கடைசியா நீங்க தானே சார் போட்டீங்க. அசம்பிளிக்குள்ள ஸ்டாலினும் வரணும்னு நினைச்சிருப்பாரு. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இப்பயும் பாதுகாப்புல குறைபாடு. நேத்து மீட்டிங்ல வந்து சோடா பாட்டில் வீசியிருக்காங்க, பெண்கள் மேல காயம் ஏற்படுத்தியிருக்காங்க. அது நம்புற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அவரே கொண்டு வைப்பாராம், அவரே எடுப்பாராம், பழி எங்க மேல போடுவார். என்ன சொன்னாரு? கலங்க பேசினார். சாதியினால் என்னுடைய அம்மா கொலை செய்யப்பட்டார். அப்பொழுதுதான் அம்பேத்கரை உள்வாங்கினேன், பெரியாரை உள்வாங்கினேன். இவரை நம்பாதீங்க, இது சாதாரணமான ஆள் இல்ல, பெரிய நடிகர். நீங்க இப்பவும் மக்களுக்கு என்ன பேசுறேன்னு சொல்லாம நீங்க வந்து என்ன பேசுறீங்கன்னா ஸ்டாலின் 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 சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர நீங்க என்ன செய்ய போறீங்க? அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறன்னு சொல்லி ஓட்டு கேட்கலாம். கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. அத தாய்மாமன் சீர் அண்ணன் சீருலாம் சொல்லக்கூடாது. சொந்த காசுல செய்யறதுதான் தாய்மாமன் சீரு. அரசு பணத்தை எடுத்துக்கிட்டு தாய்மாமன் சீரு சொல்லக்கூடாது. சொல்றதா இருந்தா தமிழ்நாடு அரசு சீருன்னு சொல்லணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். மேலாபத்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரும். நான் எம்எல்ஏ ஆகுறதுங்கிறது உங்களோட ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ ஆன மாதிரி கணக்கு. உங்களுக்கு சேவை செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, ரிசல்ட் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.